ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் எஸ்பி சொல்யூஷன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லேப்டாப்பில் எப்படி பேட்ரி செக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். பேட்ரி டெட் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஃபுல் பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோ, பேட்ரி எவ்வளோ தாங்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் கீயும் ஆர் அமுக்கணும். ஆர் அமுக்குனா சிஎம்டின்னு டைப் படிச்சுக்கோங்க. விண்டோஸ் கீ 6 சிஎம்டி, இல்லைன்னா ஸ்டார்ட் பட்டன் போய்க்கோங்க. அதில் கமாண்டுன்னு டைப் படிங்க. கமாண்டு ப்ரோமான்ட்டுன்னு இருக்கும், படிச்சுக்கோங்க. அதில் பவர் சிஎஃப்ஜி /report battery report. இப்போ இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C காப்பி ஆயிரும். என் மை கம்ப்யூட்டருக்குள்ளே போங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. Ctrl+V. உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். பேட்டரி ரிப்போர்ட் வரும். இப்போ இந்த நான் வச்சிருக்க கம்ப்யூட்டரோட பேட்டரி கெப்பாசிட்டி 41,440 மெகாவாட் கார்ஸ். இல்லை, இது மொபைல்னா எம்ஏஹெச்ன்னு இருக்கும், லேப்டாப்னால வாட்டில் இருக்குது. இப்போ ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி 34,000. அதனால் என் பேட்டரி கெப்பாசிட்டி ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி 34,000 இருக்குது. இது டெட்டு கிடையாது. பேட்ரி 34,000 நீங்கள் 2,000மோ இல்லை 4,000மோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேட்டரி டெட்டு டக்குன்னு காலியாக போயிடும். இப்போ 30,000 இருந்துச்சுனாலும் பேட்டரி டெட்டு கிடையாது. ரொம்ப கம்மியாக இருக்கணும், 10,000த்துக்கு கம்மியாக இருக்கணும், அப்போ தான் டெட் ஆகும் பேட்ரி. இந்த மாதிரி ரேட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.